வணக்கம். மக்கள் குரல் 14/1/2026 குரல் 79. நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட கட்டமைப்பின் சர்வாதிகாரப் போக்கும் அதன் நீட்சியான நிர்வாகத் தவறுகளும் மக்களால் மக்களுக்கென தேசிய கட்டமைப்பின் வழிகாட்டலில் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனத்தின் அடிப்படை நோக்கங்களை சிதறடித்துக் கொண்டிருப்பதை மக்கள் குரல் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகிறது. நம்பிக்கையின் அடிப்படையில் நிர்வாகப் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டமையை சாதகமாக்கி இம்மக்கள் நிறுவனத்தை தனியார் ஆளுமைக்கு கீழ் அல்லது அந்நிய ஆதிக்க சக்திகளின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பல்லாண்டுகளாக மேற்கொள்ளப்பட்டு வருவதனை மக்கள் குரல் தனது பதிவுகளூடாக வெளிப்படுத்தி வருவது மக்கள் குரலை தொடர்ந்து செவிமடுத்து வருபவர்களுக்கு தெளிவானது. தேசிய தலைமையின் வழிகாட்டுதலோடு அமைக்கப்பட்ட தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்ற தேசிய கட்டமைப்பின் அனுசரணையோடும் வழிகாட்டலோடும் பொதுமக்களின் நிதி பங்களிப்பிலும் பொதுமக்களால் உருவாக்கப்பட்ட நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடம் என்ற மக்கள் நிறுவனத்தை படிப்படியாக தனியார் மயமாக்கி வேறு நிகழ்ச்சி நிரலுக்குள் கொண்டு வருவதற்கான கபட நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் நிறுவனமானது ஒரு பொதுமக்கள் சொத்து என்ற சமூக பொறுப்புணர்வோடும் கடமையாற்றிய பல ஆளுமைகள் திட்டமிட்ட வகையில் பொறுப்புகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட அல்லது வெளியேற நிர்பந்திக்கப்பட்ட விடயங்கள் உட்பட நிறுவனத்தை மடைமாற்றும் கயமை நோக்கத்திற்கு ஒத்துழைக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த கயமை நோக்கத்தை புரிந்து கொள்ள இயலுமான நிலையில் இல்லாதவர்கள் எவ்வாறெல்லாம் இந்த கயமை நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறார்கள் போன்ற விடயங்களையும் மக்கள் குரல் தனது கடந்த பதிவுகளில் தெளிவுபடுத்தியிருக்கிறது. தற்போது மக்கள் குரலின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட ஆவணங்கள் தரவுகளின் அடிப்படையில் இந்நிறுவனத்தின் வளாகங்களில் கல்வி கற்று வரும் குழந்தைகளின் மொழிக்கல்வி சீரழிக்கப்படுவதற்கான முயற்சிகள் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வருவதை சமூகத்தின் முன்னால் வெளிப்படுத்த வேண்டிய சமூக பொறுப்பு மக்கள் குரலுக்கு ஏற்பட்டுள்ளதன் அடிப்படையில் சில விடயங்களை சமூகத்தின் பார்வைக்கு முன்வைக்க மக்கள் குரல் கடமைப்பட்டுள்ளது. நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட கட்டமைப்பில் உள்ள அனைத்து வளாகங்களுக்கும் மாத்திரமல்லாமல் பல்வேறு நாடுகளிலும் இயங்கக்கூடிய தமிழ் மொழிக்கல்வி நிறுவனங்களுக்குமான பாடவிதானம், பாடநூல்கள், வழிகாட்டுதல்கள், வினாத்தாள்கள் என்பவற்றை அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையே வழங்கி வருகிறது. அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை உருவாக்கப்பட்ட காலத்தில் அதன் உருவாக்கத்திற்காக தாயகத்திலிருந்தும் நோர்வேயிலிருந்தும் வேறும் பல நாடுகளிலிருந்தும் ஆளுமைகளின் ஆலோசனைகளும் உதவிகளும் பெற்றுக்கொள்ளப்பட்டதோடு அன்னை பூபதி ரொம்மன் வளாகம் இயங்கி வரும் தமிழர் வள ஆலோசனை மையத்தின் மண்டபத்தில் பல வாரங்களாக பூர்வாங்க ஏற்பாடுகள் நடைபெற்றே அது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. உலகம் முழுவதும் நாடு நாடாக சிதறிப்போயிருக்கும் தமிழ் மக்களை தமிழ் மொழி கல்வி ரீதியாக ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்கவும் அதே நேரம் அனைத்துலக ரீதியில் பல்வேறு நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் பிள்ளைகளின் தமிழறிவு ஏற்றத்தாழ்வில்லாமல் ஒரே நிலையில் இருக்கும்படியாகவும் மிக நீண்ட தூர தொலைநோக்கோடு அனைத்து தரப்பினராலும் ஒன்றிணைந்து ஆரம்பிக்கப்பட்டதே அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையாகும். அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் வழிகாட்டுதல்களும் பாடவிதானங்களும் பாடநூல்களும் சர்வதேச ரீதியாக தமிழ் பிள்ளைகளின் தமிழ் மொழி அறிவின் தரத்தை பாரியளவு உயர்த்தியுள்ளதோடு ஆசிரியர்களின் கற்பித்தல் தரத்திலும் பாரிய மேம்பாடுகளை கொண்டு வந்துள்ளமை கல்வி மேம்பாட்டு பேரவையின் பணிகளோடு இணைந்து பணியாற்றி வரும் ஆளுமைகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட அனைவரும் வெளிப்படையாக அறிந்துள்ளனர். இந்நிலையில் நோர்வே அன்னை பூபதி நிறுவனத்தின் தலைமை நிர்வாகம் வேறு நிகழ்ச்சி நிரலை நோக்கி தடம் மாறி போய்கொண்டிருக்கும் நிலையில் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் தொடர்புகளை படிப்படியாக முறித்து கொள்ளும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகிறது. இதன் ஆரம்ப கட்டமாக
அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையால் நடத்தப்பட்டு வரும் சர்வதேச தரத்திலான அரையாண்டு பரீட்சைகளை நிறுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போது பெற்றோரிடையே இருந்து கடும் எதிர்ப்புகள் கிளம்பின. சர்வதேச தரத்திலான அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் தேர்வு வினாத்தாள்களை தவிர்த்து தனித்தனியான வினாத்தாள்கள் தயாரிக்க அன்னை தலைமை நிர்வாகம் முயன்றபோது இவ்வாறு வளாகங்களுக்கென தனித்தனியான வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டால் அது பிள்ளைகளின் தமிழறிவு தரத்தில் பாரிய வேறுபாடுகளை கொண்டுவரும் என்ற அபாயத்தை உணர்ந்து கொண்ட பெற்றோர் அனைத்துலக ரீதியாக பிள்ளைகளின் தமிழறிவு சமதரத்தில் இருக்கக்கூடியதான அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் வினாத்தாள்களே தரமானவை என உறுதியாக நம்பியதால் அன்னை நிறுவனத்தின் அப்போதைய கபட முயற்சி பயனளிக்கவில்லை. எனினும் எப்படியாவது அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையுடனான உறவுகளை முறித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு காய் நகர்த்தல்களை அன்னை தலைமை நிர்வாகம் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தது. அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் பணிகளில் தேவையில்லாத தலையீடுகளை செய்ய முயற்சிப்பது, அதன் சீரான பணிகளுக்கான ஒத்துழைப்பை வழங்காமல் இழுத்தடிப்பது உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளை வேண்டுமென்றே அன்னை தலைமை நிர்வாகம் மேற்கொள்ள ஆரம்பித்தது. 2025ஆம் ஆண்டின் கோடை விடுமுறைக்கு முன்னதாக நடைபெற்ற அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் தேர்வுகளின் வினாத்தாள்களை மதிப்பீட்டுக்காக அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்கு காலக்கிரமத்தில் அனுப்பி வைக்காமல் வேண்டுமென்றே தாமதம் செய்தது அன்னை தலைமை நிர்வாகம். அன்னை குருரூடாலன் வளாக மாணவர்களின் தேர்வுத்தாள்கள் காலக்கிரமத்தில் மதிப்பாய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு முடிவுகள் வெளியாகியதை மக்கள் குரல் வெளிக்கொணர்ந்த நேரத்தில் மக்கள் குரலோடு தொடர்பு கொண்ட ரொம்மன் வளாக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் தேர்வு முடிவுகள் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என தெரிவித்த போது இது தொடர்பில் அன்னை நிறுவனத்திடம் கேள்வி எழுப்பிய போது வினாத்தாள்கள் தவறான முகவரிக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதனால் அவை திரும்ப வந்து விட்டதாகவும் பெற்றோருக்கு அன்னை நிறுவனத்தால் கூறப்பட்டிருந்தது. பல்லாண்டுகளாக இவ்வாறு தேர்வுத்தாள்கள் அன்னை நிறுவனத்திலிருந்து அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்கு சரியான முகவரிக்கே அனுப்பப்பட்டு வந்திருந்த நிலையிலும் கடந்த கோடை காலத்தில் மாத்திரம் தவறான முகவரிக்கு அனுப்பப்படும் சாத்தியம் உள்ளதா என்ற சந்தேகம் பெற்றோருக்கு இருந்த நிலையில் ஒருவாறு தேர்வுத்தாள்களை அன்னை நிறுவனம் மதிப்பாய்வுக்கு அனுப்பியிருந்தது. எனினும் பல பிரிவுகளாக நடத்தப்பட்டிருந்த தேர்வுகளின் அனைத்து பிரிவுகளுக்குமான தேர்வுத்தாள்களும் மதிப்பாய்வுக்கு அனுப்பப்படவில்லை என்ற உண்மை பின்னாளிலே வெளிப்படுத்தப்பட்டது. கேட்டல், எழுதுதல், வாசித்தல் போன்ற பல பிரிவுகளாக நடத்தப்பட்ட தேர்வுகளில் அனைத்து பிரிவுகளின் பெறுபேறுகளை அடிப்படையாக வைத்தே ஒரு பிள்ளையின் மொழியறிவு தரத்தை நிர்ணயிக்க முடியும் என்ற அடிப்படையில் அனைத்து பிரிவுகளுக்குமான வினாத்தாள்களை அன்னை நிறுவனம் மதிப்பாய்வுக்காக அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்கு அனுப்பாமல் இழுத்தடித்தமையால் காலக்கிரமத்தில் பெறுபேறுகளை அனுப்பி வைக்க முடியாத சூழ்நிலை அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்கு ஏற்பட்டிருந்தது. இது தொடர்பாக பொய்யான தகவல்களை பரப்பிய அன்னை தலைமை நிர்வாகம் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை உரிய நேரத்தில் தேர்வு முடிவுகளை தரவில்லை என்ற உண்மைக்கு புறம்பான தகவலை பெற்றோரிடையே பரப்பியது. இது தவிரவும் ரொம்மன் வளாகம் இயங்கும் தமிழர் வள ஆலோசனை மைய கட்டடத்தில் இயங்கி வந்த அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் பணியக அறையை உடனடியாக காலி செய்து விடுவிக்கும்படியும் ஓரிரு நாட்களுக்குள் பணிமனை அறை விடுவிக்கப்படாவிட்டால் அறையின் பூட்டு மாற்றப்பட்டு அதற்கான கட்டணம் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையிடம் இருந்தே அறவிடப்படும் எனவும் காரணமேதும் குறிப்பிடாமல் அன்னை தலைமை நிர்வாகம் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவைக்கு மின்னஞ்சல் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தது. கொடுக்கப்பட்ட காலக்கெடு மிக மிக குறுகியதாக இருந்தமையால் மேலும் சில நாட்கள் அவகாசம் கேட்டு அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை அனுப்பியிருந்த மின்னஞ்சலுக்கு எந்தவிதமான பதிலும் வழங்கப்படாமையால் குறித்த காலக்கெடுவுக்குள் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவை தனது பணிமனை அறையை காலி செய்து விடுவித்தது. இந்த விடயங்கள் எதுவித காரணங்களோ நியாயப்பாடுகளோ இல்லாத நிலையில்
அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையுடன் முரண்பாடுகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக அன்னை தலைமை நிர்வாகத்தால் வேண்டுமென்றே மேற்கொள்ளப்பட்ட விடயங்களாகும். இது இதுவரை வெளியுலகத்திற்கு தெரியப்படுத்தப்படாதது என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இப்போது மக்கள் குரலின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ள ஆவணங்கள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இதுவரை காலமும் அன்னை நிறுவனம் பயன்படுத்தி வந்த அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் பாடநூல்களையும் பாடவிதானங்களையும் தவிர்த்து கற்பித்தலை மேம்படுத்தி நவீனப்படுத்துவது என்ற போர்வையில் இணையவழியில் ஒன்லைன் மூலமான தமிழ்மொழி கல்வியை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியிருப்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதற்கு புத்திஜீவிகள் என பெற்றோர் நினைக்கும் சிலரை பயன்படுத்தவும் அன்னை தலைமை நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதை மக்கள் குரல் அறியக்கூடியதாக உள்ளது. இதிலுள்ள பாரிய ஆபத்தை பெற்றோரும் பொதுமக்களும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லாசிரியர்களின் வழிகாட்டுதலோடு பாடநூல்களை முன்னால் வைத்துக்கொண்டு எழுதி பேசி பயில்வதே பிள்ளைகள் மொழிக்கல்வியை முறையாக கற்றுக்கொள்ள உதவுமே ஒழிய இணையவழியில் திரையை பார்த்து எதையும் கற்றுக்கொள்ள முடியாது என்பதையும், இவ்வாறான முறைமை பிள்ளைகளின் கற்கும் தரத்தில் பாரிய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுவதோடு ஏனைய நாடுகளில் வாழும் பிள்ளைகளின் மொழித்திறன் தரத்தோடு ஒப்பீட்டளவில் பாரிய பின்னடைவை கொண்டு வரும். தவிரவும் வேறு நாடுகளில் வாழும் பிள்ளைகளின் மொழியறிவுத் தரத்தில் இங்குள்ள பிள்ளைகள் பின்தங்கி போகும் வாய்ப்பு உள்ளதால் சர்வதேச தரத்திலான தேர்வுகளில் தோற்ற முடியாமல் நோர்வே பிள்ளைகள் பின்தங்கி போவதோடு வேறு நாடுகளில் வாழும் பிள்ளைகளுடனான தொடர்பாடல்களிலும் சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டி வரும் அபாயம் உள்ளதை பெற்றோர் மறந்துவிடக்கூடாது. எனவே வரவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே தடுத்து தமது பிள்ளைகளின் தமிழ் மொழி அறிவு தரத்தை பாதுகாக்க பெற்றோர் முன்வருவது அவசியமானது. பாடநூல்களை தவிர்த்துவிட்டு மொழியறிவை புகட்ட முடியாதென்ற உண்மையை பெற்றோர் உணர்ந்து கொண்டு அனைத்துலக ரீதியில் தரம் வாய்ந்த அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையின் கல்வித்தரம் கடந்த காலங்களில் எமது பிள்ளைகளின் மொழியறிவு தரத்தை மேம்படுத்தியிருப்பதன் தாற்பயத்தை நன்குணர்ந்து அன்னை தலைமை நிர்வாகத்தின் இக்கயமை நோக்கத்தை முறியடிக்காவிட்டால் பிள்ளைகளின் தமிழ்மொழி கல்வி சிதைந்து போவதோடு தாய்மொழியில் ஆளுமையான பிள்ளைகளாக வரக்கூடிய வாய்ப்பை எமது பிள்ளைகள் இழந்து போவதற்கு இடமளியாதீர்கள் என மக்கள் குரல் இவ்விடத்தில் எச்சரிக்கையாக விடுக்க விரும்புகிறது. அதேவேளை அன்னை பூபதி நிறுவனமானது வேறு நிகழ்ச்சி நிரலுக்குள் கொண்டு செல்லப்பட்டு தமிழ் தேசிய விரோத சக்திகளுக்குள் உள்வாங்கப்படுகிறதா என மக்கள் குரல் தனது முன்னைய பதிப்பொன்றில் கேள்வி எழுப்பியமையை மேற்படி விடயம் உறுதி செய்வதாகவே மக்கள் குரல் திடமாக நம்புகிறது. ஏனெனில் தேசிய தலைவர் அவர்களின் வழிகாட்டலில் உருவான நோர்வே தமிழர் ஒருங்கிணைப்பு குழு என்ற தேசிய கட்டமைப்பின் வழிகாட்டுதலோடு ஆரம்பிக்கப்பட்டு ஒருங்கிணைப்பு குழுவின் உப அமைப்புகளில் ஒன்றாக விளங்கும் நோர்வே அன்னை பூபதி நிறுவனமானது 2010 ஆண்டிலிருந்து முற்றுமுழுதான சுயாதீன நிறுவனமாக செயற்பட்டு வந்திருந்தாலும் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தலையீடு செய்கிறது என எந்தவிதமான காரணங்களுமின்றி ஒருங்கிணைப்பு குழு மீது பொய்க்குற்றச்சாட்டுக்களை கூறி வந்த அன்னை தலைமை நிர்வாகம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவோடு அனாவசியமான முரண்பாடுகளை வளர்த்து கொண்டதோடு ஒருங்கிணைப்பு குழுவிற்கு அன்னை நிறுவனத்துடன் இருந்து வந்த சம்பிரதாயபூர்வமான தொடர்புகளை நிராகரித்து ஒருங்கிணைப்பு குழுவுடனான உறவுகளை முறித்து கொள்ள ஆரம்பித்ததோடு ஒருங்கிணைப்பு குழு தொடர்பிலும் அதன் உபகட்டமைப்புகள் தொடர்பிலும் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்பியதோடு அன்னை நிறுவனத்தை தமிழர் ஒருங்கிணைப்பு குழு கைப்பற்ற முயல்கிறது எனவும் அடிப்படையில்லாத பொய்க்குற்றச்சாட்டை பரப்பியிருந்ததும் இவ்விடத்தில் நினைவுபடுத்துகிறோம். இதேவேளை தனது 13 உபகட்டமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய அன்னை நிறுவனத்தை கைப்பற்ற வேண்டிய அவசியம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிற்கு அனாவசியமானது என்பதையும் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை நிறுவனம் தனது ஆண்டறிக்கை, வரவு செலவு போன்றவற்றை தாய் அமைப்பான தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் கவனத்திற்கு கொண்டுவரும் சம்பிரதாயபூர்வமான நடைமுறையை
2015ஆம் ஆண்டுக்கு பின்னான காலப்பகுதியில் நிறுத்தி கொண்டபோது கணக்கு வழக்குகள் சம்பந்தமாக வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒளிவுமறைவுத் தன்மையோடு அன்னை நிறுவனம் செயற்படுகிறது என்றும் அன்னை நிறுவனத்தின் செயற்பாடுகள் அதன் உருவாக்க அடிப்படை கருத்தியலுக்கு மாறாகவும் வேறு நிகழ்ச்சி நிரலை நோக்கி நகர்வதாகவும் பல முறைப்பாடுகள் அன்னை நிறுவனத்தின் உள்ளக ரீதியிலிருந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிற்கு குற்றச்சாட்டுக்களாக முன்வைக்கப்பட்ட போது அன்னை நிறுவனத்தை தொடக்கி வைத்த தாய் அமைப்பு என்கின்ற முறையில் இது தொடர்பில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு கேள்வி எழுப்பியதை தொடர்ந்தே அன்னை தலைமை நிர்வாகம் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவுடன் தேவையற்ற முரண்பாடுகளை வளர்த்து கொள்ள ஆரம்பித்ததோடு தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை பற்றிய அடிப்படையில்லாத பொய்க்குற்றச்சாட்டுக்களையும் பரப்பி வருகிறது. இவ்வாறு படிப்படியாக தன்னை உருவாக்கி வளர்த்துவிட்ட தேசிய கட்டமைப்பிலிருந்து விலகி தமிழ் தேசிய விரோத சக்திகளின் வேலை திட்டத்திற்குள் நோர்வே அன்னை பூபதி நிறுவனம் உள்வாங்கப்படுகிறதா என முன்னதாக மக்கள் குரல் எழுப்பியிருந்த சந்தேகம் அனைத்துலக தமிழர் கல்வி மேம்பாட்டு பேரவையுடனான சகல தொடர்புகளையும் முறித்து கொள்ளும் அன்னை நிறுவனத்தின் இந்த நகர்வு உறுதிப்படுத்துகிறது என்பதையும் மக்கள் குரல் இவ்விடத்தில் அழுத்திச் சொல்ல விரும்புகிறது. எனவே நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலை கூடம் என்ற மக்கள் நிறுவனம் தமிழ் தேசிய எதிர்ப்பு வேலை திட்டங்களுக்குள் சிக்கிப் போகாமல் காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நோர்வே வாழ் தமிழ் மக்களுக்கு உண்டு என்பதை மக்கள் குரல் நினைவுறுத்த கடமைப்பட்டுள்ளது. அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். பொருள், நல்ல குணங்கள் இல்லாத மனிதர்கள் அறத்தைப் போல கூர்மையாக இருந்தாலும் ஓரறிவுடைய மரத்திற்கு ஒப்பாவார். வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்.